பைசன் திரைப்படத்துக்கு நான் இவர் மணிரத்னம் அவர்களுடைய பாராட்டை ரொம்ப கவனிக்கிறேன்னு சொல்கிறத விட ரொம்ப வரவேற்கிறேன். வார்த்தைகளில் எவ்வளவு தேர்ந்தெடுத்த ஒரு கலைஞனுடைய ஒரு பக்குவப்பட்ட மனிதனுடைய வார்த்தைகளாக பார்க்குறேன். வெறுமனே இந்த திரைப்படத்துக்கு பாராட்டுன்னு சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி நீதான் அந்த பைசன் அப்படின்றார். இயக்குனரை பார்த்து சொல்கிறாரு, பைசன் திரைப்படம் பார்த்து நீ தான் அந்த பைசன்றார். உன்னுடைய குரல் தொடர்ந்து ஒலிக்கணுன்றார். இப்போ நீங்கள் அவரை எந்த சமூகமாக பார்ப்பீங்க? மணிரத்னத்தை நீ அவர் ஒரு சமூகமாக வச்சுருந்தா கூட அப்போ எந்த சமூகத்திலிருந்து இந்த குரலை பதிவு பண்ணுறாரு? அப்போ அவர் மக்கள் பக்கம் நிற்கிறதா தானே நான் பார்க்குறேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவரை ஒரு சமூகமாக நான் அடைக்க விரும்பலை. நான் அவர் மீது எவ்வளோ விமர்சனங்கள் பிறர் சொல்லுவாங்க. நான் அவரை ஒரு சிறந்த தொழில்நுட்ப கலைஞராக தான் எப்பயுமே மதிக்கிறேன் நான். ஆனால் அவருடைய இந்த பதிவை அதை விட அதிகமாக மதிக்கிறேன். நான் இந்த வெறுமனை பாராட்டுன்னு கடந்து போகாமல் உன்னுடைய குரல் தொடர்ந்து ஒழிக்கணும் அப்படிங்கும்போது பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்கிறதுக்கு அவர் எந்த சமூகம் பிறப்பில் எந்த சமூகமாக இருந்தால் என்ன? சேகுவேரா சொன்னது மாதிரி தானே, யாராக இருந்தா என்ன, நீ எங்கெல்லாம் போராளியா நிற்கிறியோ, நீ எந்த ஒரு அநீதி கண்டு பொங்கி எழுகிறவன் எவனாவது எந்த மூலையில் இருந்தாலும் அவனுடைய தோழன் தான்றது மாதிரி தானே. இது எல்லாருக்கும் பொதுவானது தானே. இது இந்த சமூகத்துக்கு மட்டும் ஒரு கொடுக்கப்பட்ட சமூகத்துக்கு மட்டும் இல்லை, பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலே குற்ற சமூகமாக பார்ப்பவர்களும் இப்போ குரல் ஒலிக்கணும்ல.